Hi, welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான். டிரைவ்டு கிளாஸில் பேஸ் கிளாஸில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம இன்ஹெரிட்டன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராமை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபுல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தியரட்டிக்கல் பேஸ் கிடையாது, ப்ரோக்ராமெட்டிக்கல் பேஸில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், when a child class inherit from only one parent class, அதை தான் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அதோட சின்டாக்ஸ் இது தான். நான் 2 கிளாஸ் வச்சுருக்கேன். பேரண்ட் கிளாஸ் நேம் ஃபாதர், சைல்டு கிளாஸ் நேம் சன்னு. ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஃபாதர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். சைல்டு கிளாஸில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸில் பேரண்ட் கிளாஸோட நேமை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட்டன் ஆயிடும். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய பேஸ் கிளாஸ் நேம் ஃபாதர். ஃபாதருக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் மொபைல். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே செல்ஃப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். ஸோ பேராமீட்டர் செல்ஃப்ன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருவோம், ஃபாதர் மொபைல். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மோர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சன் கிளாஸ். இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனோட நேம் புக்கு. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ சன்னுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸோட நேம் வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்னோடய ஆப்ஜெக்ட் நேம் எஸ்ஸு. எஸ் இஸ் ஈக்குவல் டு சன் ஆஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ எஸ் டாட் புக் அப்படின்னு நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சன்னோட புக்கு தான் இது. இதே நான் எஸ் டாட் மொபைல் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு மொபைல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை சன்னில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸில் பேஸ் கிளாஸோட நேம் பாஸ் பண்ணணும். என்னோடய பேஸ் கிளாஸ் நேம் ஃபாதர். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எனக்கு இன்ஹெரிட் ஆகி பிரிண்ட் பண்ணும். இதை தான் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரே ஒரு சைல்டு கிளாஸ். Multiple inheritance, when a child class inherit from multiple parent classes is called multiple inheritance. இதோட சின்டாக்ஸ் இது தான். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் நான் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைல்டு கிளாஸில் அந்த பேரண்ட்டோட நேமை எல்லாம் அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்ட்ஸ்குள்ளே கமா செப்பரேட் பண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் நமக்கு தெரியும், 2 பேரண்ட் கிளாஸ், ஒரு டிரைவ்டு கிளாஸ். பேரண்ட் கிளாஸ் ஃபாதர் அண்ட் மதரை டிரைவ்டு கிளாஸ்க்குள்ளே நான் இப்போ இங்கே இன்ஹெரிட்டன் பண்ணிட்டேன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட நேம்ஸை நம்ம கமா செப்பரேட் பண்ணி இங்கே டிரைவ்டு கிளாஸில் இன்ஹெரிட்டன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு மெத்தட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ் எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம வேரியபிள்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணி அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம எப்படி இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபாதர் அப்படின்ற பேரண்ட் கிளாஸில் மொபைல் நேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மெத்தட்ஸ்குள்ளே நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் டாட் மொபைல் நேம் அந்த வேரியபிளை நான் மெத்தட்ஸ்குள்ளே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ சேம் தான் மதர்க்குள்ளே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லேப்டாப் நேம் இஸ் ஈக்குவல் டு எம்டியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செல்ஃப் டாட் லேப்டாப் நேம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு.
இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் ஃபாதர் அண்ட் மதர்னு சொல்லி ரெண்டு பேரண்ட் கிளாஸையும் நம்ம சன்னு சொல்கிற டெரைவ்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர்ன்னு இருக்க பேஸ் கிளாஸும் மதருக்கு இருக்க பேஸ் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸை நான் இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட்டை ஃபாதர் மொபைல் நேம் கம்மா செப்பரேட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் மொபைல் நேம் சேம் தான். அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மதர் லேப்டாப் நேம் கம்மா செப்பரேட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் லேப்டாப் நேம். ஸோ ரெண்டையுமே நான் வந்து டெரைவ்டு கிளாஸில் என்னோடய மெத்தட்ஸ்குள்ளே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ சன்னுன்றதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் நேம் எஸ்ஸு. ஸோ எஸ் டாட் இப்போ மொபைல் நேம் வந்து பாஸ் பண்ண போகிறேன். மொபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு விவோ. ஸோ எஸ் டாட் லேப்டாப் நேம் is equal to s. s dot derived class சன்னுன்ற கிளாஸ்க்குள்ளே இது எல்லாமே derived இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்ற மெத்தட்ஸை நான் இங்கே ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தான். ஸோ பேஸ் கிளாஸில் இருக்க ரெண்டு பேரண்ட்ஸ் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸையும் நம்ம எப்படி பாஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அந்த பேரண்ட்லேருந்து சைல்டு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த சைல்டு கிளாஸ் இப்போ இன்னொரு கிளாஸுக்கு பேரண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு சைல்டு கிளாஸுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம். அப்போது ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு இன்டர்மீடியட் கிளாஸ், அனதர் ஒன் சைல்டு கிளாஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ் கிராண்ட்ஃபாதர் அப்படின்றது ஒரு பேரண்ட் கிளாஸ். ஃபாதர் அப்படின்ற சைல்டு கிளாஸ்க்குள்ளே கிராண்ட்ஃபாதரை நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. ஃபாதர் அப்படின்ற பேரண்ட் கிளாஸை நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் பை லெவலாக நம்ம இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு இன்டர்மீடியட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு செல்ஃப் அண்ட் கிராண்ட்ஃபாதர் நேம்னு சொல்லி ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கிராண்ட் ஃபாதர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி தான் என்னோடய ஃபாதர் அப்படின்ற இன்டர்மீடியட் கிளாஸ்லேயும் செல்ஃப் டாட் ஃபாதர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபாதர் நேம் சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த பேரண்ட் கிளாஸுக்கு ஃபாதர் வந்து இன்ஹெரிட்டன்ட் கிளாஸாக இருக்கிறனால ஸோ நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம கிளாஸோட நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கிராண்ட் ஃபாதர் டாட் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற அதே ப்ராசஸ் தான், அங்கே யூஸ் பண்ண அதே பேராமீட்டர்ஸை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் கிராண்ட்ஃபாதர் அப்படின்ற பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்டர்மீடியட் கிளாஸுக்கு நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன். சைல்டு கிளாஸில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். செல்ஃப் டாட் சன் நேம் இஸ் ஈக்குவல் டு சன் நேம். ரைட், இங்கேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ண போகிறோம். ஸோ ஃபாதர்ன்ற இன்டர்மீடியட் கிளாஸை தான் சன்னில் நம்ம வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ ஃபாதர்ன்ற கிளாஸ் நேம், ஸோ அங்கே எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கிளாஸ் நேம் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு டாட்டு அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அங்கே யூஸ் பண்ண அதே பேராமீட்டர்ஸ் தான் நம்ம இங்கேயும் பாஸ் பண்ணோம். செல்ஃப் கமா ஃபாதர் நேம், அங்கே இருக்க அந்த மெத்தட்ஸ் இன்ஹெரிட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம இங்கே சன்னுன்ற சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும் சன்னுக்கு சைல்டு கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம இன்வோக் பண்ணுவோம். ஸோ என்னோடய சைல்டு கிளாஸில் நான் ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், print_name. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே செல்ஃப் தான்.
இங்கே என்ன ஆர்டரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் பாஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே கிராண்ட் ஃபாதர் நேம் கம்மா ஃபாதர் நேம் கம்மா சன் நேம். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் மாறுச்சு அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு மாறிடும். ஸோ ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிண்ட்டு கம்மா செப்பரேட் பண்ணி கிராண்ட்ஃபாதர் நேம். ஸோ அதே மாதிரி தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஃபாதர் நேம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள சன் நேம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணுறோம். மெத்தட் நேம் print underscore name. ஸோ இங்கே நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூஸ் இங்கே வந்து பாஸ் பண்ணோம். கிராண்ட் ஃபாதர் நேம் என்ன, ஃபாதர் நேம் அண்ட் சன் நேம் வந்து பாஸ் பண்ணணும். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் பேரண்ட் கிளாஸ், அதோட இன்டர்மீடியட் கிளாஸ், அதோட சைல்டு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரை 1 by 1 நம்ம இன்வோக் பண்ணிவிட்டு சன்னுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு 3 நேம்ஸை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா hierarchical inheritance. More than one derived class can be created from a single base class mean அதான் hierarchical inheritance சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு பேரண்ட்டு 2 சைல்டு கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட சின்டாக்ஸ் இதுதான். இது சிங்கிள் பேரண்ட்டு. சிங்கிள் பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்குது பிஎன்சி. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பேரண்ட் ஏன் வெளி தான் இன்ஹெரிட் பண்ணிக்குவோம். இதுதான் சின்டாக்ஸ். hierarchical inheritance ஒரு பேஸ் கிளாஸ் 2 derived கிளாஸ் இருக்குது. ஸோ பேஸ் கிளாஸில் 2 derived கிளாஸ் தான் hierarchical inheritance. பேஸ் கிளாஸோட கிளாஸ் நேமை சைல்டு கிளாஸில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பேரண்ட்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் அண்டு 2 சைல்டு கிளாஸ்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சைல்டு 1 அண்ட் சைல்டு 2க்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சைல்டு 1ஓட ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம பேரண்ட் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் சைல்டு 1 கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். த சேம் தான் சைல்டு 2ல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா ஆப்ஜெக்ட் 2. ஸோ அதில் பேரண்ட் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் சைல்டு 2ல் இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் கிளாஸோட சைல்டு 1, த ஃபங்க்ஷன் பேரண்ட் கிளாஸோட சைல்டு 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இது சிங்கிள் மல்டிபிள் மல்டி லெவல் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டனோட ஒரு காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டாக? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு சைல்டு 1 சைல்டு 2 இது மல்டிபிள் பேரண்ட்ஸு ஒரே ஒரு சிங்கிள் சைல்டு, இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே இருக்குது. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு பேரண்ட் ஒரு இன்டர்மீடியேட்டு ஒரு சைல்டு, இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரி ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பேரண்ட் 2 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த எல்லா காம்பினேஷனும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஏ வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஏவோட சைல்டு 1 அண்ட் சைல்டு 2. அப்போ பிஎன்சிக்கு ஏ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ். ஸோ அதை நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன்.
ஸோ தேர்டு சைல்டு 3ன்றது என்னோட கிளாஸ் நேம் D நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கிளாஸஸ் B and C. ஸோ B, C சொல்லி இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணணும். ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்கூலுன்ற ஒரு கிளாஸு, அதுக்கு 2 சைல்டு இருக்குது, ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2. ஸ்டூடெண்ட் 3க்கு ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2ன்றது பேரண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஹைப்ரிட் டு இன்ஹெரிட்டனோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாஸஸை இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் 3க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் டாட்டு ஃபங்க்ஷன் 1. இந்த ஃபங்க்ஷன் 1ன்றது ஸ்கூலுன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட், அதை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3, ஃபங்க்ஷன் 4ன்னு சொல்லி எல்லா மெத்தட்ஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மெத்தட்ஸுமே இங்கே இன்ஹெரிட்டன் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட் 3க்குள்ளே ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2 இருக்குது. ஸ்டூடெண்ட் 1க்குள்ளே நம்மளுக்கு ஸ்கூலுன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எல்லா மெத்தட்ஸையும் இந்த சிங்கிள் கிளாஸை வச்சே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்.